இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு இனியேட்டிவான ஒரு டெசர்ட் தான். பைனாப்பிள் அண்ட் பிரெட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட் தான். பைனாப்பிள் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன்னா உங்கள்கிட்ட எந்த பிஸ்கட் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. இப்போ க்ரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன். க்ரீமை மட்டும் செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த க்ரீம் கூட ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போது இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பைனாப்பிளை வந்து கொஞ்சம் குக் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். தென் பைனாப்பிளையும் ஆட் பண்ணியாச்சு. இது குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பிரெட்ஸை இந்த ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். பேலன்ஸ் இருந்ததையும் பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பைனாப்பிள் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சில் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறோம். சுகர் சிரப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் சுகர் எடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹனி இருந்துச்சுன்னா ஹனியில் கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டுக்கு நம்ம குக் பண்ண தேவையில்லை. நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும்னால நான் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அது ஜாம் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஜாம் இல்லாதனால நான் பைனாப்பிளை குக் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம். சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹனி கூட எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி ஜார் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் கூட ஒரு டெசர்ட் தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. பைனாப்பிள் ஃப்ளேவர் தான். ஸோ நான் அதை மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம். நட்ஸு டேட்ஸு எதாக இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பைனாப்பிளுக்கு பதிலாக மேங்கோ கூட நீங்கள் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். டெசர்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி நான் வந்து ப்ரெட் வச்சு பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருந்த சுகர் சிரப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நம்ம டாப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம பைனாப்பிள் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வித்தியாசமான இந்த ஜார் டெசர்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், லேயர் லேயராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நான் என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி வித்தியாசமான ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். And supporting my channel. Thanks for watching. Bye.